நியூஸ் தமிழ் தேர்தல் களம் நிகழ்ச்சியிலே நேற்றைய தினம் கலந்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது அடிப்படையிலே கலந்து கொண்டோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, அண்ணன் எடப்பாடியார் ஆகிய மூவரும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் தருமபுரி மாவட்டத்தின் முழு வளர்ச்சி என்பது தருமபுரி மாவட்ட மக்களுக்கும் நன்றாக தெரியும். 5 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த விதமான வளர்ச்சியும் இல்லை என்று வாக்குவாதம் செய்கின்ற பொழுது, அவர்கள் பேசுகின்ற பொழுது, நாடாளுமன்ற உறுப்பினர் பேசுகின்ற பொழுது நான் அமைதி காத்து அவர்கள் கருத்தை உள்வாங்கி அதற்கு பதில் அளிக்கலாம் என்ற எண்ணத்திலே நான் பதில் சொல்லிக் கொண்டிருந்தேன். நான் பதில் சொல்லும் போது ஒரு வரிக்கு வரி சொல்ல விடாமல் தடுத்து அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தோடு தகராறு செய்து அந்த கூட்டத்தை கலைத்து விட்டார்கள். ஆகவே தருமபுரி மாவட்ட மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சிலவற்றை மட்டும் நான் இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் போதும் என்று சொல்வார்கள், அது போல. ஆகவே அவர்கள் நேற்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு அங்கே பழமொழி கிராமத்தில் சொல்வார்கள், சட்டியிலே இருந்தால்தான் அகப்பிலே வரும் என்று. சட்டியிலே ஒண்ணுமே இல்லை. 5 வருஷமா மக்களுக்கு எதுவுமே தருமபுரி மாவட்ட மக்களுக்கு பண்ணல. அதனாலதான் அவங்களால எதையுமே சொல்ல முடியல. நேற்றைய தினம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த நேரத்தில் சொல்லியதுக்கு அடுத்த கட்டமாக நம்முடைய மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக அம்மா அவர்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் செய்ததை ஒரு சிலவற்றை கோடிட்டு காட்டுகின்றேன். அதை தருமபுரி மாவட்ட மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று உங்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறேன். இன்றைக்கு டிகிரி படிச்சு முடிச்ச பிள்ளைங்க பிஜி படிக்க வேண்டும் என்றால் பெரியார் பல்கலைக்கழகத்துடைய பிஜி எக்ஸ்டென்ஷன் சென்டர் என்று சொல்லுவோமே, முதுகலை விரிவாக்க மையம், அதை இங்கே தோற்றுவித்தது இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதற்காக 25 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கீடு செய்து அதற்கு 10 கோடியிலே கட்டடத்தை வழங்கியவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதன் மூலமாக நம்முடைய மாவட்ட மக்கள் பிஜி படிப்பதற்கு, பிள்ளைகள் படிப்பதற்கு வசதியாக இருக்கிறது. அதே போல நான் ஏற்கனவே சொல்லுவதற்காக வாய் எடுத்து அதை தடுத்து நிறுத்தி விட்டார்கள். அவர் சொன்னாரு, ஹாஸ்பிட்டல்ல பச்சிளம் குழந்தைகளுக்காக மகப்பேறு மருத்துவமனை கட்டணம் அது அதியமான் கோட்டத்தை சொல்லியது போலதான். அதியமான் கோட்டம் எப்படி நான் அமைச்சராக இருக்கும் போதுதான் அதற்கு நிலம் கையகப்படுத்தப்பட்டது, HRNC லேண்டர். அதற்கு பிறகு இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அதுக்காக நிதி ஒதுக்கி தந்து அந்த கட்டட பணி தொடங்கப்பட்டது. அந்த பணி முடிந்த பிறகு கல் வைத்தவர்கள் ஸ்டிக்கர் ஓட்டினது போல திமுக. அதே போல்தான் இந்த மருத்துவமனையிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அந்த கட்டடத்தை ஒதுக்கி தந்து அந்த கட்டடம் கட்டி முடிப்பதற்கு அவங்க ஸ்டிக்கர் ஓட்டினாங்க. அதே போல்தான் பெண்ணாகரம் தொகுதியில் ஏரியூர் பஸ் ஸ்டாண்ட் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நிதி ஒதுக்கினார், கட்டி முடிக்கப்பட்டது. இங்கே அருகாமையில் அமர்ந்திருக்கின்ற TR அன்பழகன் கட்டி முடித்தார், அதற்கு ஸ்டிக்கர் ஓட்டிட்டாங்க, அவங்க ஓபன் பண்ணிட்டாங்க. அதே போல பெண்ணாகரம் பேருந்து நிலையம், அதுவும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பணம் ஒதுக்கி தந்தார். அந்த பேருந்து நிலையத்துக்கு கல் வச்சது அவங்க, திறப்புலா பண்ணது அவங்க. அது போல அதே போல பாப்பார்பட்டி பேரூராட்சியில நாம் இருக்கும்போதே கட்டி நாம் இருக்கும்போதே திறப்புலா பண்ணிட்டோம். இப்படி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக அனைத்து நிகழ்வுகளையும் செய்து கொடுத்தது இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதற்கு முன்பாக கூட ஒரு சில கருத்தை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். பெண்ணாகரம் தொகுதியிலே மத்தளப்பள்ளம் என்ற ஏரியாவிலே ஒரு அணை கட்ட வேண்டும் என்று அந்த பகுதியில் இருக்கின்ற எங்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர்களாக கோரிக்கை வைத்தவுடன் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கே 2001-6 முதலமைச்சராக இருக்கும் போதே 14 கோடியே 15 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்தளப்பள்ளத்திலே ஒரு அணை கட்டியது அம்மாவுடைய ஆட்சி. அதனுடைய தொடர்ச்சியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிறவங்க அஞ்செட்டி நாட்டாம்பாளையம் வழியா வர வேண்டும் என்றால் ஒகேனக்கலுக்கு 50 கிலோமீட்டர் சுற்றாக இருக்கிறது. அதில் இடையில் இருக்கக்கூடிய சாலை எங்களுக்கு செப்பனிட வேண்டும் என்று சொன்ன உடனே ஊட்டமலை வழியாக அந்த சாலையை அன்றைக்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்தையும் தருமபுரி மாவட்டத்தையும் இணைக்கக்கூடிய சாலைக்கு நிதி ஒதுக்கி செய்தது இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதனுடைய தொடர்ச்சியாக கேரட்டில் இருந்து பெண்ணாகரம் வர வேண்டும் என்றால் வெறும் 24 கிலோமீட்டர். அவர் எந்த பக்கம் போய் வந்தாலும் 60 கிலோமீட்டருக்கு மேல ஆகுது. அதனால வனப்பகுதியிலே 8.25 கோடி நிதியை ஒதுக்கி கேரட்டில் இருந்து பெண்ணாகரம் போடூர் என்ற இடத்தில் அந்த சாலை சேர்க்கிறது. அதற்கு நிதி ஒதுக்கியதும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதை எதுக்கு இப்ப கோடிட்டு காட்டுகிறேன் என்றால், அந்த நிதி ஒதுக்கி கிட்டத்தட்ட அம்மா அவர்கள் பணியை செய்து முடித்து மக்கள் பயன்பாட்டில் இருந்தது. அந்த சாலையை கூட செப்பனிடுவதற்கு இன்றைக்கு வக்கு இல்லாதவர்கள் அவர்கள். அதே மாதிரி நெருப்பூரில் இருந்து யாமனூர் செல்வதற்கு சாலை 7 கிலோமீட்டர் வனப்பகுதியிலே அந்த சாலைக்கு அனுமதி வாங்கி அந்த சாலை போடப்பட்டதும் இதய தெய்வ புரட்சி தலைவி அம்மாவுடைய காலத்தில். ஆக இது எதற்கு சொல்லுகிறேன் என்றால், அந்த யாமனூர்ல இருந்து சேலம் மாவட்டத்தை இணைப்பதற்காக சட்டமன்றத்திலே முதலமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார் 250 கோடியிலே அங்கே பாலம் கட்டப்படும் என்று. இன்னைக்கு வரல என்னாச்சு? அந்த பாலம் என்னாச்சு? கட்டாங்களா? இதைதான் வலியுறுத்தி சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு கோபம் வருகிறது. இது ஒரு பாட்டு, பெண்ணாகரம் பகுதியில் மட்டும் சும்மா ஒரு பாட்டு தான் நான் சொன்னேன். இதே மாதிரி நம்ம எடுத்தோம்னா ஒவ்வொரு இடத்துலையும்
இன்னைக்கு தருமபுரி எடுத்துக்கணும்னா தருமபுரி மாவட்டத்துல தருமபுரி தொகுதியில இன்றைக்கு ஒரு இடத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு, பெண்ணாகரம் தொகுதியில ஒரு இடத்துல அடுக்குமாடி குடியிருப்பு, அது போல காரியமங்கலத்தில் ஒரு இடத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு, அதே போல அரூரில் 2 இடத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு, ஒன்று பிசி எம்பிசிக்கு, இன்னொன்று ஆதிராவிட சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு. அதே மாதிரி பாப்பிரெட்டிப்பட்டியில 3 இடத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு. ஆக அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு முழுமையாக நிதி ஒதுக்கி தந்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இன்றைக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு வேண்டும்ன்றதுக்காக தான். அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய பாப்பாரப்பட்டியை பொறுத்தவரை எடுத்தீங்கன்னா விவசாய பெருமக்கள் பயனாடுன்றதுக்காக 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அந்த நேரத்திலே அதை விவசாய மக்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஏசி எல்லாம் போட்டு இன்றைக்கு அந்த குளிர்பான கிடங்குல அந்த பொருள் எல்லாம் வச்சுக்கிறாங்க. ஆனால் பாலக்கோடில் இருப்பதில் 20 கோடி ஒதுக்கி நாங்க கட்டிட்டு இருக்கிறோம்னு சொன்னார் நேற்று எம்பி. 20 கோடி ஒதுக்கி தந்தது எடப்பாடியார், கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. 5 ஆண்டு காலமாக விவசாய பெருமக்களுக்கு ஏசி மிஷின் மாட்டக்கூடிய நிலைமையிலே விட்டு சென்று ஆட்சி மாற்றம் வந்தது. அதை கூட ஏசியை மாட்டி மக்களுக்கு பயன்படுறதுக்கு கொடுப்பதற்கு அவர்களுக்கு வக்கில்லை. 3 நீர் மேலாண்மை திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டது. 3 நீர் மேலாண்மை திட்டம் என்றால், ஒன்று நம்முடைய அணையாளம் அணைக்கட்டில் இருந்து தூள்செட்டி ஏரிக்கு, அந்த தூள்செட்டி ஏரியில் தான் அன்றைக்கு இன்றைய முதலமைச்சர், அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் பாக்ஸை வச்சு பெட்டிஷன் எல்லாம் போடுங்க, நான் ஆட்சிக்கு வந்த உடனே திறந்து எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுவேன்னு சொல்லிட்டு இதே மைக்க பிடிச்சுன்னு பேசினார். 10 ஆண்டு காலமாக அதிமுகவை சேர்ந்தவர்கள் இந்த தூள்செட்டிக்கு தண்ணி கொண்டு வரல, நான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனடியாக தூள்செட்டிக்கு தண்ணி கொண்டு போடணும். ஆனா 13/2/2021 டெண்டர் விடப்பட்ட பணி, மக்களுக்கு நிலம் கையகப்படுத்துவதற்கு கட்டாய நிலெடுப்பு சட்டமும் போடப்பட்டு விட்டது. அது ஒன்று. ஜர்த்தலாவ் கால்வாய் 5000 மீட்டரில் இருந்து புலிகரை ஏரி வரை, அது பெண்ணாகரம் தொகுதிக்கு தான் வருகிறது. புலிகரை ஏரி வரை பேகாரள்ளி சென்று அது பைசல்லி வரை தண்ணி வரும் 14 ஏரிகளுக்கு. அதே போலதான் எண்ணெய்க்கல் புதூரிலிருந்து தும்மலல்லி டேமுக்கு தண்ணி வர்றது. ஆக இதையெல்லாம் டெண்டர் விடப்பட்ட பணிகள், அதை கூட 5 ஆண்டு காலமாக செய்வதற்கு வக்கில்லை என்று கேட்டால்தான் அவர்களுக்கு கோபம் வருகிறது. டெண்டர் விடப்பட்ட பணி ஓராண்டு காலம், 1.5 ஆண்டு காலம் பெரிய பணியாக இருந்தால் அதை கூட மக்களிடம் கையகப்படுத்தப்பட்டு விட்டது நிலமெல்லாம். ஆனால் அன்றைக்கு கொடுக்கிறதில்லை என்றாலும் கட்டாய நிலெடுப்பு சட்டமும் போடப்பட்டிருக்கிறது. இதை ஏன் நிவர்த்தி செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு கோபம் வருகிறது. ஆனால் இதற்கு முன்பாக இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நீண்ட நெடிய நாட்களாக கிருஷ்ணகிரி வலதுபுற கால்வாய் நீட்டித்தல் திட்டத்தின் மூலமாக 60 ஏரிகளுக்கு தண்ணி போகக்கூடிய திட்டம், ரெக்கார்டுல 34 ஏரி நிற்கும் திண்டல் ஏரி திட்டம், அந்த திட்டத்தை அம்மா அவர்கள் நிறைவேற்றி தந்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக பாலக்கோடிலே நம்முடைய கொண்டசாமநல்லி வரை, அங்கே நம்முடைய பஞ்சப்பள்ளி அணையினுடைய உபரி நீர் திட்டம், அது அந்த அணையினுடைய உபரி நீரானது மாரண்டல்லி அணைக்கட்டிடம் வந்து அதிலிருந்து செங்கன் பஸ்லாவ் ஏரிக்கு தண்ணி போகும். செங்கன் பஸ்லாவில இருந்து ஜர்தாவுக்கு போகும். ஜர்தாவில இருந்து தான் சோகத்தூர், கடகத்தூர், அதே போல நம்முடைய தருமபுரி பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய ஏரிகளுக்கெல்லாம் தண்ணி வந்து நிறையும். அது ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டம். அது கூடுதலாக பாப்பாரப்பட்டி ஏரி வரை போகின்ற திட்டம் 5600 மீட்டரிலே, ஜர்தலாவ் கால்வாய் 5600 மீட்டர்ல பாப்பாரப்பட்டி ஏரிக்கு போகக்கூடிய திட்டம், 5000த்துல புலிகர் ஏரிக்கு போகின்ற திட்டம். அதே போல செங்கன் பஸ்லாவில் இருந்து ஒரு தனி கால்வாய் எடுத்து 11 ஏரிக்கு தண்ணி நிறைக்கின்ற வகையிலே கொண்டசாமநல்லிக்கு போகின்ற திட்டம். இப்படி திட்டங்கள் கூடுதலாக வந்த பிறகு பஞ்சப்பள்ளி அணையில் இருந்து போதிய நீர் நம்முடைய பகுதிக்கு செங்கன் பஸ்லாவுக்கு அன்றைக்கு ஏரிக்கு தண்ணீர் வரவில்லை என்ற காரணத்தினால் புதிதாக ஒரு திட்டத்தை தொடங்க வேண்டும் என்று 2016 தான் மக்கள் கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கை வைத்த பிறகுதான் அதை வேகமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுத்தியதன் காரணமாக தான் 2021 அது டெண்டர் விடப்பட்டு ஒரு திட்டத்தை ஆய்வு செய்ய வேண்டும். கிருஷ்ணகிரி மாவட்டத்துல 11 ஏரி தண்ணி போறது, அடுத்து ஒரு ஏரி தான் நமக்கு வருது தூள்செட்டி ஏரிக்கு. அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து அந்த அதிகாரிகளை வைத்து வேலை பார்க்க வேண்டும். அப்படி காலதாமதம் ஆனது. டெண்டர் விடப்பட்ட பிறகு அந்த பணியை வேகப்படுத்த வேண்டியது இந்த ஆளுகின்ற திமுக ஆட்சி. அதையும் தவற விட்டு விட்டார்கள். நீர் மேலாண்மை திட்டத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அண்ணன் எடப்பாடியார் தவிர இந்த மாவட்டத்தில் எந்த பணியுமே யாருமே அவங்க செய்யறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. சிறிய உபரி நீர் கூட குமார் செட்டி ஏரியிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் வீணாகக்கூடாது என்பதற்காக அதற்கும் 35 லட்சம் ரூபாய் 30 லட்சம் ரூபாய் எம்எல்ஏ பண்டில் கொடுத்து அந்த தண்ணி மாரண்டல்லி அணைக்கட்டுக்கு போகின்ற வகையிலே விடப்பட்டது. வெட்டமுகிலாவில் இருந்து கெசர்கோலி அல்லா டேமுக்கு தண்ணி வருகின்ற வகையிலே வெட்டமுகிலா தண்ணி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வெட்டமுகிலாவில் இருந்து உபரி நீரை வந்து கெசர்கோலி அல்லா டேமில் தண்ணியில விட்டு அங்கிருந்து ஏரிகளை நிரப்புகின்ற வகையிலேயும் செயல்படுத்தப்பட்டது. ஆக அதிமுக ஆட்சியை பொறுத்தவரை தருமபுரி மாவட்டத்திற்கு நீர் மேலாண்மை திட்டத்திற்காக நிறைய பணிகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். அதை எடுத்து சொல்வதற்கு அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதோடு மட்டுமல்ல, இங்கே குமரன் அணைக்கட்டு என்று ஒரு அணைக்கட்டு,
4,48,00,000 நிதி கோடிக்கு டெண்டர் விடப்பட்டு நான் தான் பூமி பூஜை செய்தேன் அமைச்சராக இருக்கும்போது. அந்த அணைக்கட்டு வந்து நம்முடைய அரூர் தொகுதி சட்டமன்ற தொகுதியில் வருகிறது. அந்த குமரன் அணைக்கட்டை வந்து சட்டமன்றத்துல நீங்க எடுத்து பாருங்க, 10% பணி முடிந்து விட்டது, 20% பணி முடிந்து விட்டது என்று ஒவ்வொரு ஆண்டும் அந்த மானிய கோரிக்கையில அந்த பொதுப்பணித்துறையில அதுல இருந்து நீர்வளத்துறையில இருந்து அதை பதில் வரும். ஆனா இன்னைக்கு போய் அதை பாருங்க, நீங்க இன்னைக்கு வரலையும் அந்த வேலை எதுவுமே செய்யல, கிடப்புல போட்டாங்க. 4,48,00,000 டெண்டர் விடப்பட்ட பணி, பூமி பூஜை போட்டு தொடங்கப்பட்ட பணி. ஆக நீர் மேலாண்மை திட்டத்தை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு அருகதை கிடையாது. ஆகவே அதெல்லாம் எங்களை வந்து பேச விடாமல் தடுத்து நிறுத்தி விட்டார்கள். அதற்கு மேலாக ஒன்று சொல்ல வேண்டும் என்றால் கூட, கக்கன் மந்திரியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்முடைய நல்லம்பள்ளி பகுதியிலே பார்த்தோம்னாக்க மாரியம்மன் கோயில் பள்ளம், அங்க வந்து ஒரு தடுப்பணை பழுதாய் இருந்தது. அந்த தடுப்பணையை கட்டினாக்க 7 ஏரிக்கு தண்ணி போகும்னு சொன்னாங்க. 7 ஏரிக்கு தண்ணி போகணும் உடனே அண்ணன் எடப்பாடியார்கிட்ட போய் அது கோரிக்கை வைத்த அடுத்த நிமிஷமே அதை கூப்பிட்டு அந்த சம்பந்தப்பட்ட செக்ரட்டரி கிட்ட சொல்லி அதுக்கு நிதி ஒதுக்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு போய் பாருங்க, அது சீர் செய்யப்பட்டு ஒரு முதல் முறையாக மழை அதிகமாக வருகிற காலகட்டத்திலே 7 ஏரிக்கும் தண்ணீர் வரக்கூடிய நிலை உருவாக்கி தந்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இப்படி சொல்லணும்னு சொன்னோம்னா நீர் மேலாண்மை திட்டத்துக்காக என்ன வேணாலும் சொல்லினே போலாம். நம்ம அந்த அளவுக்கு தருமபுரி மாவட்டத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் மேலாக பார்த்தோம் என்றால், இன்றைக்கு தியாகி சுப்பிரமணிய சிவா அந்த மணிமண்டபம் கட்டியதும் அதிமுக ஆட்சியில் தான். பணம் ஒதுக்குனது, டெண்டர் விடப்பட்டதெல்லாம். ஆனா கல்லு போய் பாருங்க, அவங்க கல்லுக்கும் பணம் ஒதுக்குனது அம்மா தான். அதே போல இந்த அவை ஸ்கூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இட நெருக்கடின்றதுனால அங்க இருந்த மருத்துவமனையும் அவை ஸ்கூலுக்கு மாற்றி கொடுத்தது, வனத்துறைக்கு சொந்தமான இடத்தையும் அவை ஸ்கூலுக்கு மாற்றி கொடுத்தது அம்மாவுடைய ஆட்சி, அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி. அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, அவங்க யாருமே சொல்ல முடியாது. அதுக்கு மேல மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றம், இன்றைக்கு தருமபுரியிலே மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தை முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது அதிமுக ஆட்சி. அதோடு மட்டும் இல்ல, இங்கே பெண்ணாகரம், பாலக்கோடு, காரிமங்கலம், அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய இடங்களிலே கூடுதலாக என்னென்ன நீதிமன்றம் தேவை என்று சொன்னார்களோ அத்தனைக்கும் அனுமதி தந்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதற்கு வேண்டிய கட்டமைப்பு வசதியும் செய்து கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதற்கு மேலாக இடம் இருக்கிறது, நீதிபதிகளுக்கு குடியிருப்பு வேண்டும் என்று அரூரிலே கேட்டவுடன் அதற்கும் நிதி ஒதுக்கி தந்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். ஆக இப்படி பல்வேறு வகையிலே செய்திருக்காரு. அதுக்கு மேல இன்னைக்கு 4 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தோம்னா ஆர்ஜேடி ஆபீஸ் வருது. ஆர்ஜேடி ஆபீஸ்னா மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குனர் அலுவலகம், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி. அதற்கு தருமபுரியை மையமாக கொண்டு ஆர்ஜேடி ஆபீஸையும் ஒதுக்கி தந்து அந்த அலுவலகத்திற்கு இடத்தையும் தேர்வு செய்து அதற்குண்டான கட்டடத்தையும் கட்டி கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதே போல புதிய மாசு கட்டுப்பாட்டு அலுவலகம், மாசு கட்டுப்பாட்டுக்கு இந்த தருமபுரி மக்கள் போறாம ஒசூருக்கு போயிருந்தாங்க. ஒசூருக்கு போறமே எங்களுக்கு நம்ம மாவட்டத்தில் வாங்க முடியாதா அவங்களால கேட்டாங்க. கேட்ட உடனே அதை உடனே அண்ணன் பொதுச் செயலாளரிடம் முதலமைச்சரிடம் எடுத்து சொன்ன உடனே தருமபுரியை மையமாக கொண்டு மாசு கட்டுப்பாடு அலுவலகம் பைபாஸ்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு கட்டி மிக சிறந்த முறையில். அதே போல ஆவின், கிருஷ்ணகிரியில நம்ம மாவட்டமே பிரிஞ்சிடுச்சு, இன்னும் எதுக்கு ஆவின் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட இருக்கணும், எங்களுக்கு தருமபுரி தனியா பிரிச்சு கொடுக்கணும்னு சொன்ன உடனே அந்த கோரிக்கையும் வைக்கப்பட்ட உடனே அதுக்கும் தருமபுரியை மையமாக கொண்டு ஆவின் பிரிச்சு கொடுக்கப்பட்டது. ஆபீஸ்க்கு 3 கோடி பணத்தை ஒதுக்கி அந்த பணத்தை ஒதுக்கி தந்தது அதிமுக ஆட்சி. அதே போல இப்படி பல்வேறு வகையிலே தருமபுரி மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொடுத்தார். அது மட்டுமல்ல, தருமபுரி மட்டும் கல்வி மாவட்டமாக இருந்தது. அதற்கு கூடுதலாக கல்வி மாவட்டம் வேண்டும் என்ற உடனே நான் பாலக்கோடு கொண்டு போயிடுவேன் அப்படின்னு என் மேல குற்றச்சாட்டு சொன்னாங்க அரூர்காரர். அண்ணன் கேட்டேன் இந்த மாதிரி என்னன்ட்டு. கேட்ட உடனே அரூர் ஒரு கல்வி மாவட்டம், பாலக்கோடுல ஒரு கல்வி மாவட்டம், 2 மாவட்டத்துக்கு ஒரே நேரத்தில் உத்தரவை கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இன்றைக்கு நிலைமை என்ன? தொடங்கப்பட்ட கல்வி மாவட்டத்தவே ஒண்ணு காலி பண்ணிட்டு 2 இடத்துல மொத்தம் பிரிச்சு கொடுத்துட்டாங்க. எதுக்கு கல்வி மாவட்டம் தொடங்கப்பட்டது? அங்கங்க இருக்கிற வாத்தியாருக்கு சீக்கிரம் போயிட்டு வந்தாங்கன்னா ஸ்கூல்ல பிள்ளைங்க கிட்ட போவாங்க. இதெல்லாம் ஒரு நாள் ஆண்டொட்டி போட்டு போனாங்கன்னா இப்ப எங்கேயும் வரமாட்டாங்க. அதனால அந்த கல்வி மாவட்டத்தையும் இன்றைக்கு காலி பண்ணது இவங்க திமுக ஆட்சிதான் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, இப்படி பல்வேறு வகையிலே மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 4.5 ஆண்டு காலம் முடிந்த பிறகு கடைசியாக ஒரு சூழ்நிலை அமைந்த காரணத்தினால் வேளாண்மை துறை அமைச்சராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிட்டியது. அந்த வேளாண் துறை அமைச்சராக பணியாற்றுகிற போது எங்க மாவட்டத்துக்கு எல்லா கல்லூரியும் கொடுத்துட்டீங்கன்னா அதனால எங்களுக்கு வேளாண் கல்லூரி கொடுங்கன்னு சொன்னோம். வேளாண் கல்லூரி கொடுத்தா நிறைய இடத்துல இருக்குது. அதனால டிப்ளமோ அக்ரி, டிப்ளமோ ஹார்டிகல்ச்சர் 40 பசங்க இன்டேக் எடுத்து 80 பசங்களை ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு உருவாக்கி கொடுத்தீங்கன்னா அதுல வேலை வாய்ப்புகள் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 மாத காலத்தில் பணியாற்றுகின்ற நேரத்தில் தான்
எங்களுக்கு டிப்ளமோ அக்ரி அண்ட் டிப்ளமோ ஹார்டிகல்ச்சர் காலேஜை தொடங்குவதற்கு உண்டான வாய்ப்பை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்தாங்க அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதை என்ன பண்ணாங்கன்னா மூடு விழா பண்ணிட்டாங்க. 2021 எல்லாம் சொல்லலாம், முதல்ல நீங்க பண்ணிருக்கலாமேன்ட்டு 21 ஆர்டர் போடுறாங்க. என்னன்ட்டு 21, 22 மாணவர் சேர்க்கை பண்ணலான்ட்டு 21 ஆர்டர் போடுறாங்க, மாணவர் சேர்க்கை பண்ணலான்ட்டு. ஆனா என்ன பண்ணாங்க, மாற்றம் வந்த உடனே அந்த கல்லூரி கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்ட இடம் 28.4 ஹெக்டர். அந்த இடத்த வந்து அதாவது 38.4 ஹெக்டர் நினைக்கிறேன், 38.4 ஹெக்டர். அந்த இடத்த வந்து 95 ஏக்கரா வருது. இடம் கவர்மெண்ட் இடம், அதுக்குள்ள போறதுக்கு வழி இல்லை. வழி இல்லைன்னு அது ஒத்துக்க மாட்டாங்களா யூனிவர்சிட்டியில. அதனால என்ன பண்ணோம், எதிர்த்தாப்புல 2 ஏக்கரா பட்டா நிலத்தை விலைக்கு வாங்கி அது யூனிவர்சிட்டி பேர் பண்ணியாச்சு. பட்டா நிலத்தை விலைக்கு வாங்கி யூனிவர்சிட்டி பேர்ல பண்ணியாச்சு. இந்த மாணவர்கள் நிலையில் கூட இன்றைக்கு அரசியல் செய்து விட்டார்கள். காரணம் என்னன்னா, 5 சட்டமன்ற தொகுதி இங்க இல்ல, இவங்களுக்கு என்னத்துக்கு ஒரு காலேஜ் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்துல அந்த காலேஜ் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு நம்முடைய பெரியாம்பட்டிக்கு அருகாமையிலே ஒரு திறந்தநிலை பல்கலைக்கழகத்திற்காக ஒரு கட்டுரையில இடம் ஒதுக்கியாச்சு. இடம் வந்து மாற்றம் பண்ணியாச்சு அலுவலகத்துக்கு, மண்டல அலுவலகத்திற்கு. அதுக்கு நாளை காலம் ஒதுக்கி டெண்டரை வச்சாச்சு. டெண்டரை வச்சதை கூப்பிட்டு நெட்டக்காரங்கிட்ட மிரட்டி அவன்கிட்ட செய்ய முடியாதுன்னு கையெழுத்து வாங்கி அதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்படி பல்வேறு வகையில் நம் மாவட்டத்திற்கு வர வேண்டிய திட்டங்களை எல்லாம் காலி பண்ணதுனாலதான் அவங்களால எதையுமே பேச முடியாத சூழ்நிலையிலே இன்றைக்கு அவர்கள் இருக்கிற காரணத்தினால்தான் நேற்று அந்த நிலையை எடுத்தார்கள். அதுக்கு மேல ஒண்ணு சொல்லணும்னா கூட, காவல்துறைக்கு வந்து தடய அறிவியல் ஆய்வகம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அது வந்து தடய அறிவியல் ஆய்வகத்துக்கு கொண்டு வரும்போது அது வந்து தொலைதூரம் அவங்க போகணுன்றது என்னிடம் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். இங்க அந்த இதுல டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்க கோரிக்கை வச்ச உடனே எடப்பாடி முதலமைச்சரிடம் சொன்ன உடனே அதையும் நமக்கு வந்து இங்க கொடுத்துட்டாங்க. அதுக்கு மேல நம்ம எடுத்தோம்னாக்க, வத்தல் மலைன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வத்தல் மலை, அந்த மக்கள் எப்படி கீழே இறங்கினாங்க, எப்படி மேல ஏறினாங்கன்றது தெரியல உங்களுக்கு எல்லாருக்குமே. அதுக்கு அம்மா அவர்கள் 18 கோடி ஒதுக்கி வத்தல் மலைக்கு சாலை போட்டாங்க. அந்த சாலை பழுதான உடனே 10 கோடி ஒதுக்கி மொத்தம் 28 கோடி 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கி வத்தல் மலைக்கு சாலை போட்டாங்க. சாலை போட்டது மட்டும் இல்ல, அங்கே வந்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் ஆரம்பிச்சு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, அதே வத்தல் மலை ஒரே ஊரு, அந்த வத்தல் மலையில் இருக்கிற கிராமம் மட்டும்தான், வேற எந்த பிள்ளைங்களும் கீழே இருந்து 16 கிலோமீட்டர் கீழே வந்து உயர்நிலை மேல்நிலை பள்ளிக்கு அவங்க வரணும்னா 16 கிலோமீட்டர் கீழே வரக்கூடிய நிலையை மாற்றி அந்த ஒரு ஊருக்கு மட்டுமே ஒரு மேல்நிலை பள்ளியை வழங்கியவர் அண்ணன் எடப்பாடியார். அதே மாதிரிதான் ஊட்டமலைக்கு கொடுத்தாங்க. ஊட்டமலையில் இருக்கிறவங்க பெண்ணாகரம் வரணும்னு கேட்ட உடனே ஊட்டமலைக்கு ஒரு மேல்நிலை பள்ளி கொடுத்தாங்க. அதே மாதிரி களப்பம்பாடி. இப்படி சொல்லணும்னு சொன்னாக்க எவ்வளவு, அதான் சொன்ன நேத்து கூட சொன்னல, நான் சொல்லும் போது 2001, 6, 2011 21 வரையிலும் எத்தனை ஸ்கூல் வந்து நாங்க கொடுத்தோன்றத சொன்னோம். அவங்களால அது ஜீர்ணிக்க முடியாத காரணம் என்னன்னா, 2022 அவங்க ஆட்சி காலத்துல ஒரே ஒரு உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது, ஒரே ஒரு நடுநிலை பள்ளி உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது, வேற எதுவுமே கிடையாது. அப்புறம் எப்படி அவங்க போய் கல்வியில புரட்சி பண்ண முடியும்? 5 ஆண்டு காலத்துல ஒரு பள்ளி நடுநிலை பள்ளி உயர்நிலை பள்ளியாகவும் ஒரு உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளியாகவும் தரம் வைக்கப்பட்டது. அதுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னாக்க சித்தேரி மலையும் விட்டு வைக்கலாம்னா, மண்ணூர்ல இருந்து 11 கிலோமீட்டருக்கு சாலை போட்டது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதே போல சித்தேரியில இருந்து நொச்சிக்குட்டைக்கு சாலை போட்டது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதே போல மண்ணூர்ல இருந்து கோயந்தாங்காடு சாலை போட்டவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அம்மாபாளையத்திலிருந்து மண்ணூருக்கு 13 கோடி, மொத்தம் கணக்கெடுத்து பாத்தீங்கன்னாக்க இது 29 கோடி ரூபாய், 30 கோடி ரூபாயில இந்த சாலையெல்லாம் போடப்பட்டது. இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அவங்கன்னாக்க, நாங்க ஒரு சாலை போட்டோம்னுவாங்க கலசப்பாடியில. அந்த கலசப்பாடியில் இன்றைக்கு அவங்க சாலை போடுவதற்கு வழிவகுத்து கொடுத்தது அண்ணன் எடப்பாடியார். வனத்துறை வன உரிமை சட்டத்தின் மூலமாக சாலை போக்குவரத்து போடுவதற்கு உண்டான இடவசதி இல்லைங்க, நடந்து போகக்கூடிய வழி மட்டும்தான் இருந்தது. அழகேசன் என்று முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வழக்கு தொடரப்பட்டு அதில் அனுமதி என்ஓசி பெற்ற பிறகு நான் அமைச்சராக இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அது ஃபார்மேஷன் பண்ண பின்னாடி நிதி ஒதுக்குறதுக்கு இப்பதான் ஆச்சு, அவங்களுக்கு 4 வருஷம் ஆச்சு. அந்த ஒரு ரோடு மட்டும் தான் சித்தேரியில் அவங்க போட்டோம்னு சொல்லுவாங்க. அந்த சாலை அமைப்பதற்கான அனைத்து பகுதிகளும் கொடுத்தது நாங்க தான். அது மட்டும் இல்ல, வனத்துறைக்கு நம்ம கொடுக்க வேண்டிய இடத்த நம்முடைய நல்லம்பள்ளி ஒன்றியத்துல கம்பம்பட்டியில இருந்து கொடுத்தோம். 1:2 கொடுக்கணும். நல்லம்பள்ளி ஒன்றியத்துல கம்பம்பட்டியில அரசு புறம்போக்கு நிலம் இருந்துச்சு, அதை வந்து அந்த வனத்துறைக்கு மாற்றி கொடுத்துட்டு அந்த எல்லாம் எடுத்தோம். எல்லாத்தையும் எடுத்து வச்சா ஆட்சி மாற்றம் வந்துச்சு. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு அந்த ஒரு ரோடு மட்டும் தான் நாங்க அங்க போட முடியவில்லை என்பதையும் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்டி, இப்படி பல்வேறு வகையிலே தருமபுரி மாவட்ட வளர்ச்சிக்காக
அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நிதி ஒதுக்கி தந்தார். இன்னும் சொல்லணும்னு சொன்னா எவ்வளவு நாளைக்கு சொல்லலாம். ஈச்சமாடி அணைக்கட்டுல இருந்து 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கி திட்ட மதிப்பீடு தயார் செய்து 410 கோடியில அது திட்டத்தை நிறைவேற்றத்துக்காக முடிவு செய்யப்பட்டது. 5 ஆண்டு காலம் கிடப்பில் போட்டு விட்டார்கள். என்னாவே அவனுக்கு பிபி ஏறுது. நான் என்ன பண்றது? கிடப்பில் போட்டு விட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த திட்டம் செயல்படுத்த வேண்டும் என்று அன்றைக்கு மதிப்பீடு எவ்வளவுனா 101 கோடி தான். அதன் பிறகு இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த காலத்திலே 640 கோடியில் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டது. அதன் பிறகு அந்த துறையில் நான் அமைச்சராக இருக்கும்போது 2 மாவட்டத்துக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அங்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகள் விடுபட்டது. ஒசூர் அன்றைக்கு நகராட்சி, ஒசூர் நகராட்சி 2 யூனியன் விடுபட்டிருந்தது. அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று திட்ட மதிப்பீடு சீக்கிரம் தயார் பண்ணுன்னு சொல்லிட்டு பண்ணும்போது 1005 கோடியில முன்மொழிவு அனுப்பப்பட்ட பிறகு அந்த பணியை தொடங்குகின்ற காலத்தில் 1334 கோடியாக திட்ட மதிப்பீடு மாறிவிட்டது. அதாவது நாளாக உங்களுக்கு வந்து காஸ்ட் ஜாஸ்தி ஆகுன்ற அந்த வகையில அன்றைக்கு நம்ம ப்ரொபோசல் அனுப்ப பிறகு இவர்கள் ஆட்சி மாற்றத்தில் வந்த பிறகு இவங்க தொடங்கி வச்சாங்க. அந்த திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. இது ரொட்டீன் தான். பெரிய ஸ்கீம் ஒன்று வரும்போது யாருடைய ஆட்சி காலத்தை தொடங்குறாங்க. ஆனால் தொடங்கி வைத்ததோடு சரி, அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அதை வேகப்படுத்தி முழுமையாக மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தது இதே தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சி செய்கின்ற பொழுதுதான் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டு உபரி நீரானது நம்முடைய ஒகேனக்கல்லில் நிறைய போகுது. அதனால எங்களுக்கு வந்து இங்க இருக்கிற ஏரியெல்லாம் நிரப்புறதுக்கு பெண்ணாகரத்துல நல்லபள்ளி பகுதிக்கெல்லாம் தண்ணி வர்றதில்ல. இந்த இது வந்து நம்ம பஞ்சப்பள்ளி அணையில் போடுற ஸ்கீம்ல எல்லாம் தண்ணி வந்தாலும் கிருஷ்ணாபுரம் வரை போகும். இந்த பக்கம் தருமபுரி தொகுதி இந்த தருமபுரி ஒன்றியத்துக்கு எல்லாமே அந்த தண்ணி வரும். இந்த பக்கம் வரலான்னு சொன்ன உடனே இன்றைக்கு அந்த உபரி நீர் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக அண்ணனிடம் கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கை வைத்த காலகட்டத்திலே பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே நமக்கு வனத்துறையில் அனுமதி பெற்று கூட்டு குடிநீரத்துக்கு வரக்கூடிய வழிபாதை இருக்கிறதே, அதிலே இருக்கக்கூடிய கூடுதல் இடத்திலே நாம இந்த பைப் லைனை போட்டு நம்ம தண்ணி கொண்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதை நேற்று பேசும்போது என்ன சொல்றாரு அவரு, வனத்துறையில் அனுமதி வாங்க முடியாதுன்றாரு. வனத்துறையில் அனுமதி வாங்கலாம், முறையாக நாம சென்று இப்ப கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு எப்படி அனுமதி வாங்கணும் அந்த மாதிரி வாங்கலாம். அது வந்து வனத்துறையில் அனுமதி வாங்குறதுக்கு காலதாமதம் சொல்றாரு. அப்படி வனத்துறையில் அனுமதி வாங்குறதுக்கு காலதாமதம் ஆனாலும் இதே தெய்வம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய அருளாட்சியோடு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 26 எடப்பாடியார் வருவதை எப்பேற்பட்ட சக்தியாலும் தடுக்க முடியாது. அவர் முதலமைச்சராக உட்கார்ந்த பிறகு இந்த திட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உபரிநீர் திட்டத்தை அந்த வழிபாதை இருக்கின்றதே, ஏற்கனவே கூட்டு குடிநீர் திட்டம் தண்ணீர் வருகிற வழிபாதையிலே கூடுதலாக இருக்கக்கூடிய இடத்திலே அந்த பைப்பை அமைத்து இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அண்ணன் பொதுச் செயலாளரிடம் இன்றைக்கு பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் நாளை பொது தேர்தலை சந்தித்த பிறகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அவர் தான் வருகிறார், அதை நாங்கள் தான் நிறைவேற்றி தருவோம் என்பதை தருமபுரி மாவட்ட மக்களுக்கு தெரிவிப்பட்டுக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன்.